எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாளுடைய அமல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு தர வேண்டும் என்பதற்காக வேண்டி எதிர்பார்க்கிறான், அங்கலாய்க்கிறான். இதனால் தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வல் ஃபஜ்ர் வலையாலின் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாள் தொடராக வரக்கூடிய அந்த 10 நாளின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு அதனுடைய கண்ணியத்தை இந்த உலகத்துக்கு காண்பித்திருக்கிறான். குறிப்பாக கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, ஆரம்ப 10 நாட்களிலும் மனிதனுடைய வாழ்வில் பல்வேறுபட்ட அமல்களை மார்க்கம் சொல்லித் தருகிறது, செய்தி காட்டுகிறது. தலைப்பிறை தென்பட்டது தொடக்கம் பெருநாளுடைய தினம் வரை கண்ணியமானவர்களே, உயர்ந்த உன்னதமான அல்லாஹ்வின் பாக்கியங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய கூலியாக தானே மாறக்கூடிய இதை விட நெருக்கடியில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்கு எந்த ஆயுதமை கிடைக்காத உயர்ந்த உயரிய சுன்னத்தான நோன்பை நோட்பதை சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு உயர்ந்த ஒரு நோன்பாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்து ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அரஃபாவுடைய தினத்தில் நோக்கின்ற நோன்பினுடைய கூலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதிய, கடந்த கால எதிர்கால ஒரு வருடத்துடைய சிறு குற்ற பரிகாரத்துடைய அந்த நோன்பாக அது அமைந்து விடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இடத்தில் சில மனிதர்கள் இருக்கிறோம் நோன்பு நோற்றவர்களாக, சில மனிதர்கள் அரஃபாவுடைய நோன்பை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். அவ்வாறு இல்லை என்றால் அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பை இவ்வருடம் குடும்பம் சகிதமாக எவ்வாறு ரமலானுடைய மாதத்துடைய நோன்பை நோட்போமோ அவ்வாறு கண்ணியமான முறையில் நன்மைகளை ஆதரவு வைத்து அல்லாஹ்வுடைய உயரிய பாக்கியங்களை அடையக்கூடிய உன்னதமான ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, இதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய இந்த 10 நாட்களுடைய அமல்களில் சில பட்டியல்களை சுருக்கமாக சொல்லுகிறேன். கண்ணியமானவர்களே, நாங்கள் தொழுகின்றோம் தான், நாங்கள் தொழாதவர்கள் அல்ல, தொழுகின்றோம். ஆனால் இந்த 10 நாளை பத்திரப்படுத்தி ஒவ்வொரு நேர தொழுகையில் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பழக்கத்தை புழக்கத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு பிராக்டிகலினுடைய காலமாக நாங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். தொழுகின்றோம், வியாபாரம் என்றும் குடும்பம் என்றும் பிரயாணம் என்றும் எங்களுடைய தொழுகையுடைய நேரங்கள் முன்ன பின்னாகின்றது. இமாம் ஜமாத்துடைய பெருமதி தெரியாத தொழுது கொண்டிருக்கிறோம். அதனுடைய கண்ணியம் வேறு, அதனுடைய நன்மைகள் வேறு, அதனுடைய ஒற்றுமைகள் வேறு, சமூகத்துடைய பண்பாடு வேறு. எனவே அந்த தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய ஒரு பயிற்சி பசறையுடைய காலமாக இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாளை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். முன்பின் சுன்னத்துக்களை தொழுகின்ற விடயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். முன்பின் சுன்னத்துகள் தொழுகின்றோம், நேரம் தாண்டி தொழும் பொழுது ஒரு காலம் நாங்கள் முன்பின் சுன்னத்தில் கவனம் செலுத்த மாட்டோம். எப்ப இமாம் ஜமாத்தின் முக்கியத்துவம் உள்ளத்தில் வருமோ தானாக முந்திய சுன்னத்தில் கவனம் வரும், பிந்திய சுன்னத்தில் பக்குவம் உண்டாக்கப்படும். எனவே இதில் நாங்கள் கவனம் செலுத்துவதற்கு உற்சாகப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, உறவுகளை பேணுகின்ற விடயத்தில், இன பந்த சொந்தங்களை இணைக்கின்ற விடயத்தில் இந்த மாதத்தில் கவனம் செலுத்துவோம். எத்தனைய பேர் எம்மில் வாழ்கிறார்கள், சொந்த ராத்தாவோடு பேசாதவர்கள், மச்சானோடு கோபம் என்பதற்காக வேண்டி தங்கச்சோடு உணவுள்ளாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். என்னுடைய சமுதாயம் மூளை செலவு செய்யப்பட்டு ஒரு வகையான முரட்டு கௌரவத்தில் அல்லது வரட்டு கௌரவத்தில் அல்லது ஒரு வகையான பிடிவாதத்தில் வாழ்கிறார்கள். என்னுடைய சமுதாயத்தில் எந்த அளவு விளைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சொந்த தகப்பனுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளாத பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தன்னை கருவறையில் சுமந்த தாயை கபுரறைக்கு சுமந்து செல்லாமல் தன் மனைவியோடு உல்லாசமாக கோபத்தில் அவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய குழந்தைகளும் பெண்களும் இந்த உலகத்தில் எம்மவர்களை வாழத்தான் செய்கிறார்கள். எனவே உறவுகளை துண்டித்து விட்டு எங்களுடைய அமல்களில் கண்ணியத்தை காண முடியாது. எங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? எங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் வேண்டுமா? எங்களுடைய தொழிலில் பரக்கத்து வேண்டுமா? கண்ணியமானவர்களே, வீட்டுக்குள்ள மாஷா அல்லாஹ் போஸ்டர் அடிக்க வாரம், வீட்டுக்குள்ள உம்மா வாப்பாட கண்ணீரை போக்காமல், கண்ணீர் அது சந்தோஷத்தால ஆனந்தத்தால சுவர்க்கத்தை பெற்றிருக்கிறேன் கரோரை
பெற்றோர்களாக மாற வேண்டிய ஒரு காலத்தில். எனவே உறவுகளில் கவனம் செலுத்தும். சில சில்லற பிரச்சனைக்காக வேண்டி, சில்லற பிரச்சனைக்காக வேண்டி எங்கட ஊர்ல சொல்லுவாங்க முட்டை சண்டைன்னு சொல்லுவாங்க. முட்டை சண்டை கீழே விழுந்தாலும் நொறுங்கிடும், பெருமதி இல்லை. இப்ப பெருமதி தான். கண்ணியமானவர்களே, சின்ன பிரச்சனைக்காக வேண்டி உறவுகள் என்பது குடல்வாய் ஜனம் மட்டுமல்ல. திருமணத்தில் வந்த உறவு எங்கிட்ட அந்த கதவை மூடப்பட்டிருக்கிறது. திருமண உறவு என்பது எத்தனை பேர் இருக்கிறோம் மாமாவோட பேசுறவங்க, எத்தனை பேர் இருக்கிறோம் மாமி தன்னுடைய வைஃபுடைய தாயை ஒரு தாயாக பார்க்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம். மாமி என்ற உறவு அது அந்த மனைவியை நாங்கள் தலாக் பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ணை முடித்தாலும் அல்லது அந்த பெண் எங்களை விட்டு மரணித்தாலும் கண்ணியமானவர்களே அந்த மாமி என்ற உறவை அறுக்க முடியாது. யாராலும் அறுக்க முடியாது. இன்று எத்தனை பேர் மாமாவோடு பேசாத மருமகள் இருக்கிறார்கள். பாட்டனாருடைய பேத்தியுடைய அந்த வீடுகளுக்கு போகாத எத்தனை முதியோர்கள் இருக்கிறோம். எனவே உறவுகள் என்பது உடல்வாய் ஜனங்கள் மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, திருமணத்துடைய உறவு மூலமாக இருக்கிறது. எப்படி வம்சமோ அப்படி திருமணம், எப்படி வம்சம் திருமணமோ அப்படி பால்குடி உறவும் இருக்கிறது. பால்குடி உறவின் மூலமாக வந்த தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், சகோதரி இருக்கிறார், சகோதரன் இருக்கிறார். எனவே இந்த மாதங்களில் அதிகமாக உறவுகளை பேணக்கூடிய நட்பாக்கியத்தை உண்டாக்கிக் கொள்வோமா? இஸ்திக்ஃபாருடைய விடயத்தில் கவனம் செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் விழிப்பும் பாவம், உறக்கமும் பாவம், வாலிபர்களை சொல்லவே வேண்டாம். பார்வையும் பாவம், பேச்சும் பாவம், கேள்வியும் பாவம், உழைப்பும் பாவம், செலவும் பாவம். கண்ணியமானவர்களே, சொல்ல போனால் பாவம் தான் தலையணையாக்கப்பட்டிருக்கிறது, பாவம் தான் வெற்றிட்டாக்கப்பட்டிருக்கிறது, பாவம் தான் காலாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. எனவே பாவத்தை பெயர்ந்த வாழ்க்கையாக இந்த மாதத்துடைய ஆரம்ப நாட்களில் பயிற்சியை உண்டாக்குவோம். கண்ணியமானவர்களே, மீதி உள்ள இந்த நாட்களில் பயிற்சியாக அதனை மாற்றிக்கொள்வோம். இந்த 10 நாட்களிலும் யோமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய உன்னதமான உயர்ந்த ஒரு நாள் இருக்கிறது. அதில் இறைவனுக்காக வேண்டி அறுக்கப்படுகின்ற அந்த உதஹியாவுடைய அறுப்பை தவிர அல்லாஹ்விடத்தில் எந்த அமலும் நெருங்க முடியாது. அஹப்புல் அமால் இலல்லாஹ் யோமுன் நஹர், ஹஜ்ஜுடைய தினத்தில் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது ரத்தத்தை ஓட்டுவது உதஹியா என்பது சடங்குகள். சடங்காக்கிற வாரம், சடங்காக பார்க்க வாரம், அது முன்னோர் சான்றோர் செய்த அமல் அல்ல. கண்ணியமானவர்களே, வரலாறு நெடுகிலும் குர்பானுடைய பாடம் இருக்கிறது, அதிலும் உதஹியாவுடைய பாடம் இருக்கிறது. பிறப்பை ஒரு அறுப்போடு இருக்கிறது, திருமணமும் ஒரு அறுப்போடு இருக்கிறது, வாழ்விலும் ஒவ்வொரு வருடமும் அறுப்போடு இணைகின்றது. அதென்ன பிறப்பு அறுப்போடு இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்து விட்டால் 7 ஆண்டு அகீகாவை அறுத்தாக வேண்டும். கண்ணியமானவர்களை, பச்சிலம் குழந்தைகள் இறந்து விட்டால் நாளை கியாமத்தின் நாளில் பெற்றோர்களுடைய ஷஃபாஅத்தை அந்த குழந்தை செய்ய ஆரம்பிக்கும். அந்த குழந்தையுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக் கொள்வதற்கு அந்த தந்தை அந்த தாய் அவர்களுக்குரிய அகீகாவை கொடுத்திருக்கிறது. அடகு பெருமாள் மீட்டுக் கொள்ள வேண்டும். எனவே பிறப்பும் ஒரு அறுப்போடு சம்பந்தப்படுகிறது, திருமண இணைப்பும் ஒரு அறுப்போடு இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்துல் ரஹ்மான் உங்களை காணவில்லையே, யா ரசூலல்லாஹ், புது மாப்பிள்ளை அப்படித்தான் பஜார்ல வெளியில வரையலாக புது மாப்பிள்ளையாகி விட்டேன், அதனால் கொஞ்சம் வெளிப்பழக்கத்தை குறைத்திருக்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, அவளைமோ வலவு ஷாத்தி, ஒரு ஆடை அறுத்தாவது வடிமாவை கொடுத்துக் கொள்ளுங்கள். அங்கும் ஒரு அறுப்போடு சம்பந்தப்படுகிறது, வாழ்க்கையில் ஒரு அறுப்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் 2 வசியத் செய்திருக்கிறார்கள். ஒன்று உம்மத்துக்குரிய வசியத், அதுதான் அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா. என்னுடைய உம்மத்தினரே, தொழுகையை மட்டும் விளையாடாதீங்க, தொழுகையில கையாளி பண்ணிடாதீங்க, தொழுகையில நொண்டிச்சாட்டி வச்சிடாதீங்க. கடைக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி, பிரயாணத்துக்காக வேண்டி, உலகத்துக்காக வேண்டி, உலக ஆசைக்காக வேண்டி தொழுகையை மட்டும் தூக்கி எறிஞ்சாதீங்க. வாலிபர்களே, போனுக்காக வேண்டி, பேஸ்புக்காக வேண்டி, வாட்ஸ்அப்புக்காக வேண்டி, விளையாட்டுக்காக வேண்டி, மயிலாடுக்காக வேண்டி தொழுகையை தூக்கி எறிஞ்சாதீங்க. அது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்காது.
எனவே தொழுகையில் பத்திரமாக இருங்கள் என்று வசியத் செய்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக வேண்டி தன்னுடைய மருமகள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடித்து சொன்னார்கள், யா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்னுடைய மருமகளே, எனக்காக வேண்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உதுஹியாவுடைய அறுப்பு பிராணியை யௌமுன் நஹரில் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்நாளில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அமல் எது? அல்லாஹ்வுக்காக வேண்டி உதுஹியாவுடைய பிராணியை தான் மரணிக்கும் வரைக்கும் 2 ஆடை கொடுப்பார்கள். அலையுடைய அல்லாஹ் ஒன்று தனக்காக, தன்னுடைய குடும்பத்தினருக்காக, இன்னொன்று யா அல்லாஹ் கபரில் இருக்கும் என் உயிரில் மேலான என்னுடைய மாமனார் உலகத்தின் ரஹ்மத்தாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இந்த உதுஹியாவை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு இபாதத்து தான் உதுஹியாவுடைய இபாதத். எனவே அது கூட்டாக செய்யும் பொழுது, கரங்கள் இணையும் பொழுது, உள்ளத்துடைய ஒற்றுமையோடும் சமூக எழுச்சியோடும் பணக்காரன் வீட்டிலும் இறைச்சி உண்ணப்படும், ஏழை வீட்டிலும் வயிறாக படைக்கப்படும். நான் எத்தனை கிராமங்களில் பார்த்திருக்கிறோம். நீங்கள் உள்ளத்தை தொட்டு சொல்லுப்பார்கள். சில வீடுகளில் புரியாணி ஆக்குவார்கள், பிறநாளில் 3 நாளைக்கு வெற்றி சாப்பிடலாம். சில வீடுகளில் அதே கிராமத்தில் எங்கே ஒரு மூலையில் பருப்பு கறியோடு சோறு தின்பவர்களும் இருக்கிறார். அந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஐயாவுத் தஷ்ரீக்குடைய நாட்கள் வரை அந்த உதுஹியாவுடைய அறுப்பு இபாதத்தை மார்க்கம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. எனவே இது எங்களோடு சம்பந்தப்பட்ட கண்ணுக்கு முன்னால் படக்கூடியது. எனவே அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ் செய்பவர்களுக்குரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் வரும்பொழுது அன்று பிறந்த குழந்தைகளை போட்டு வருகிறார்கள். இந்த அமலை தாண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அமலை தாண்டி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அங்கு சஃபா மர்வாக்கடையில் தொங்கோட்டம் ஓடுகிறார்கள். அதுக்குத்தான் சொன்னேன், இங்கு உறவுகளுடைய வீடுகளுக்கிடையில் நீங்கள் ஓடுங்கள். அங்கு சஃபா மர்வாக்கடையில் தொங்கோட்டம் ஓடுவார்கள் ஹாஜிகள். நீங்கள் இங்கு தாயின் வீடு, சகோதரன் வீடு, தந்தையின் என்று ஒவ்வொரு உறவுகளுடைய காலடிகளுக்கு ஓடுங்கள். இதுதான் நமக்குரிய பாடம். அங்கு ஷைத்தான் என்று ரமியுடைய ஜமரா கல்லறிவார்கள். நீங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஊத்தைகளை எரிய வேண்டும். இதுதான் இந்த ஹுத்பாவுடைய முடிவு, சாராம்சம். உள்ளத்தில் இருக்கும் ஊத்தை, பயங்கரமான ஊத்தை இருக்கிறது. உள்ளம் செத்துவிட்டால், உள்ளம் என்பது பூந்தோட்டமாக இருக்க வேண்டும். தஸ்பீராக குப்பத்தொட்டியாக மாறிவிட்டால் முழு வாழ்க்கையும் நாளை போய்விடும், நந்தவனமாக மாறாது. உள்ளம் என்ற இந்த தொட்டியில் போடப்படக்கூடிய குப்பையில் பயங்கரமான குப்பை தான் பொறாமை, பயங்கரமான குப்பை. நபி அவர்கள் சொன்னார்கள், கண்ணியமானவர்கள், உள்ளம் என்பது இருக்கிறது, அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடலுக்கு நோய் வரும், உடலுடைய நோயும் இருக்கிறது. அதுக்கு வைத்தியர்களிடம் போனால் நாங்கள் சிகிச்சை பெற முடியும். உள்ளத்துடைய நோய் இருக்குது இல்லையா, அதுக்கு எந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட போனாலும் மருந்து தரையலாம். அதுக்கு அங்க போகணும், எங்க போகணும்? ஹயாத்து சஹாபாக்கு போகணும், அங்க போகணும். ரஸாலி இமாமுடைய கருத்துக்கு போகணும். எங்க போகணும்? சலஃப்கள் எப்படி தஸ்கியா பண்ணிருக்கிறாங்களோ அங்க போகணும். அதுக்கு வைத்தியர் இல்ல. என்னுடைய உள்ளத்தின் தலைவனாக பொறாமை வந்துவிட்டால் அதுக்கு சிகிச்சை கொடுப்பது கஷ்டம். அந்த வைரஸை கலெக்ட முடியாது, பயங்கரமானது. அதைத்தான் பத்திரப்படுத்த சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன் இதா ஸலஹத் ஸலஹ ஜஸது குல்லஹ். அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் விளங்கி வைக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? உங்களுடைய சரீரத்தில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, சதை கட்டி ஒன்று இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில் சீராக்கப்பட்டு விட்டால், சீராக இருந்தால் உங்களுடைய உடம்பு முழுக்க சீராகும். அந்த உள்ளம் சீராக இருந்தால் கண் நல்லதை பார்க்கும், ஹராத்தை பார்க்காது. கால் நல்லதுக்கு நடக்கும், ஹராத்துக்கு நடக்காது. உழைப்பு வருமானம் நல்லதுக்காக வேண்டி கை இயங்கும், செலவு நல்லதுக்காக வேண்டி இயங்கும். என்ன காரணம்? எங்களுடைய உடம்பினுடைய அந்த சதை பிண்டம் சீராக விட்டால், அந்த சதை பிண்டம், அந்த முலவா கெட்டு விட்டாள், பழுதடைந்து விட்டாள், முழு உடல் உறுப்புகள் கெட்டுவிடும். வாயை திறந்தா பச்சை பொய், வாயை திறந்தா பலாய்தான், வாயை திறந்தா குறை பேசுறதா, மற்றவண்ட குறை பேசுறதுல இன்பம் காண ஆரம்பிச்சிடும். நல்லது பேச தெரியும். சமூக ஒற்றுமைக்கு ஒரு மொத்த வார்த்தை வராது. மொத்தமாக வாயிலிருந்து வாரத்தால் சமூக பிளவுகளுக்குரிய வார்த்தையாக மாறிவிடும். காதால் நல்லதை கேட்க மாட்டாரு. 10 நிமிஷம் பயான் கூடிவிட்டால் கொந்தளிப்பார். ஆனால் படத்தை 2 அவர் 3 அவர் பார்க்க துணிவார்.
தந்தையின் பேச்சை கால் கொடுத்து கேட்க முடியாத குழந்தைகளாக இருப்பார்கள். நண்பன் எவ்வளவுதான் பேசினாலும் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டு சுத்தி கொண்டே இருப்பான். தாய் எவ்வளவு சிரிக்காக பேசினாலும் முகத்தை திருப்பிக் கொள்வான். தன்னோடு படிக்கக்கூடிய தான் பழகக்கூடிய ஒரு அந்நிய உறவு என்ற அந்த பெண்ணுடைய ஒத்த சிரிங்களுக்காக வேண்டி மொத்த சந்தோஷத்தை அவள் காலடியில் கொடுத்து கதற ஆரம்பிப்பான். மன்னித்து விடுவாயாக. கண்ணியமானவர்களின் உள்ளம் சீராக இருக்க வேண்டும், வாழ்க்கை இன்பமாக அமையும். இதுக்கு வைத்தியர்களிடம் போக முடியாது. இது வைத்தியர்களிடம் சென்று அதை அடைவதில் கிடையாது. ஏன்? இந்த பயங்கரமான பொறாமை இருக்கிறது அல்லவா, அது வந்துவிட்டால் எங்களை அழித்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினருக்கு அடிக்கடி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த விடயம் பொறாமை கொள்வது. பொறாமை கொள்வது, பொறாமை என்றால் என்ன? ஒன்று இருக்கிறது. பொறாமை என்றால் என்ன என்று தெரியாமல் பொறாமைப்படுவது. எனக்கு பொறாமை இருக்கா இல்லையா என்று தெரிந்தால் தானே மறந்தெடுக்கலும். சிலவங்க நினைக்கிற பணக்காரனுக்கு மட்டும்தான் பொறாமை வரும், சிலவங்க நினைக்கிற படிச்சவனுக்கு மட்டும்தான் பொறாமை வரும், ஏழைக்கு வராது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, உடல்ல யாருக்கெல்லாம் நோய் வரும்? டாக்டருக்கு நோய் வராதா? இவர் டாக்டர், இவருக்கு நோயே வராது, வராதா? எல்லாருக்கும் வரும். யாருக்கு உடல் அமைப்பில் உள்ளம் என்ற ஒன்று இருக்கிறதோ அந்த உள்ளம் உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கும் பொறாமை என்ற கிருமி தாக்கிக் கொண்டுதான் இருக்கும். அது நாங்கள் பார்க்கிறோம். சில பேர் சொல்லுகிறார்கள், கோடைமாரே பொறாமப்படுறாங்க, ஆசிரியர்மாரே பொறாமப்படுறாங்க, பணக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் பொறாமப்படுறாங்க. ஒரு ஆள் வளர்ச்சியில பொறாமப்படுகிறார், அவர் வீழ்ச்சியில் இவர் வளர்ச்சி அடைய எத்தனிக்கிறார். சமூக நோயை உண்டாக்கிடும். முதலாவது சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் போய்விடும். நிம்மதி என்பது பெரிய ஒரு நியமத். அது பணத்தால் வருவதல்ல. பணத்தால் நிம்மதி என்றால் நீங்கள் கேட்டு பாருங்கள், பணம் படைத்தோரிடம் நிம்மதியோடு இருக்கிறார்களா என்று. சுகத்தால் நிம்மதி என்றால், உடல் ஆரோக்கியத்தால் நிம்மதி என்றால் கேட்டு பாருங்கள், அவர்களுக்கு நிம்மதி இருக்கிறதா என்று. எனவே பணம் வேறு, சுகம் வேறு, இன்பம் வேறு, நிம்மதி வேறு, நிம்மதி வேறு. எனவே உள்ளத்தில் பொறாமை வந்துவிட்டால் இவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நிம்மதி என்ற குணம் இல்லாமல் போய்விடும், அழித்து விடும். நிம்மதியாக வாழ முடியாது. ஏன் அது வருகிறது பொறாமை? நீ இருக்கும் இடத்தில் இருந்து கீழ் பார்க்க வேண்டும், அண்ணாந்து பார்க்காது. அண்ணாந்து பார்த்தால் ஒரு நிம்மதி கலட்டப்பட்டு விடும். குனிந்து பார்த்தால் என்றால் ஒரு நிம்மதி ஸ்ட்ராங் ஆக்கப்படும். அப்படி அவர்கள் சொன்னார்கள், உனக்கு கீழே உள்ள ஒரு மனிதரைத்தான் நீ துனியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கணும். வலா தன்னுர் இல்லாமல் உனக்கு மேல உள்ளால பார்க்கிறாங்க. நடையில போறவரு பைக்ல போறவரை பார்த்தா பொறாம தன்னால பத்தத்தான் செய்யும். எங்க பார்க்கணும்? ஒத்த கால் நொண்டியோடு நடமாடுவரை பார்க்க வேண்டும். ஒத்த கால் நொண்டியோடு நடமாடுகின்ற ஒருத்தர் ரெண்டு கால்கள் இந்த சொத்தியை பார்க்க வேண்டும். அவர் ரெண்டு கால் உள்ளவரை பார்க்க கூடாது. இரண்டு கால் இல்லாமல் இருக்கிறார் அல்லவா, அவரை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுக்கு சுக்ருடைய வாழ்க்கை வரும். துன்யாவுடைய வாழ்வில் யார் தனக்கு கீழால் கொடுக்கப்பட்டுள்ள அல்லாஹ்வின் அருட்கொடைகளை, தனக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளில் தன்னை விட யாருக்கு குறைவாக கொடுக்கப்பட்டுள்ளதோ அவரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு, நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நிம்மதியாக வாழ்வார். தனக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளில் விட தனக்கு உயர்வாக கொடுக்கப்பட்டுள்ள துன்யாதாரியுடைய விடயத்தை பார்த்தால் குமரோடும் உள்ளம் குமரிக் கொண்டிருக்க அவருடைய பெருமைத்தனம் வரும், பொறாமை வரும், வஞ்சகம் வரும், சூழ்ச்சி உண்டாகும். கண்டதெல்லாம் பேசாது, நிம்மதி கலட்டப்பட்டுவிடும் சமூகத்துக்கு மத்தியில். இன்றைக்கு அதான் நடந்திருக்கு. சமூக ரீதியாக ஒன்று சேர்ந்து பாருங்கள், நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான ஒரு எழுச்சியை காண முடியாமல் இருக்கிறது. காரணம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை. கனவான்களை சகோதரர்கள், இரண்டாவது பெரும் பெரும் பாவங்களை இழுத்து வந்துவிடும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவத்தில் உயர்ந்த அந்த இடத்துடைய பாவம் இருக்கிறது அல்லவா, அது பெரும் பெரும் பாவத்தை இழுத்து வந்துவிடும். பொறாமைதான் வானுலகத்தில் இறைவனுடைய முதலாவது மறுப்பு நடைபெற்றதுக்குரிய காரணம். பொறாமை உலகிலும்
முதலாவது குற்றம் நிகழ்வதற்குரிய அஸ்திவாரம் பொறாமை. எப்படி வானுலகத்திலும் இறை கட்டளைக்கு மறுப்பு வர காரணம் பொறாமை. என்ன பொறாமை? அல்லாஹ் தஆலா தன்னுடைய கரத்தினால் ஹலக்துனி, என்னுடைய கரத்தினால் என்று அல்லாஹ் தஆலா படைத்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பு தான் எங்களுடைய தந்தையார் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவர்களை படைத்த பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிட்டான், இவருக்கு சுஜூது தஹியா, சுஜூது ஸலா அல்ல, சுஜூது தஹியா, கண்ணியத்துக்குரிய அந்த குனிதலை செய்யும்படி இறைவன் கட்டளையிடுகிறான். அந்த இடத்தில் ஒருத்தன் இருந்தான், ஷைத்தான் இப்லீஸ். அபா வஸ்தக்பர, மறுத்தான், செய்ய முடியாது என்று. சூரத்து ஸாதில் இறைவன் அதனுடைய காரணத்தை விவரிக்கிறான். கேட்கிறான், ஷைத்தான் இப்லீஸை பார்த்து கேட்கிறான், நான் எனது கையினால் படைத்த அந்த மனித படைப்புக்கு சுஜூது செய்யும் பொழுது, செய்ய சொல்லும் பொழுது நீ ஏன் மறுத்தாய் என்று ஒரு கேள்வி கேட்ட பொழுது அவன் சொன்ன பதில் தெரியுமா? ஆனா ஹைரு, அவனை விட நான் கொள்த்தி. பெருமை. கண்ணியமானவர்களே, என்ன நடந்துச்சு? நான் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பொழுது அவருக்கு என்னை புரிய செய்தாய் அல்லவா? நான் அவனை விட, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட உயர்வானவன். எனவே அவருக்கு கொடுத்த, அவரை விட கீழே உள்ளதை பார்க்கல, என்னை விட அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார் என்ற உயர்வை பார்த்தார். எனவே மறுத்தார். சொல்லுகிறார், என்னை நீ நெருப்பினால் படைத்திருக்கிறாய், அவரை மண்ணினால் படைத்திருக்கிறாய், அவரை விட நான் சிறந்தவன் அல்லவா என்ற அந்த 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 குணம் இவருக்கு இறை கட்டளையான அந்த சுஜூதை செய்ய மறுக்க தோணுகிறது. பொறாமையின் காரணம். என்னை விட மலக்குகளுக்கு முன்னால் அவரை நீ உயர்ந்த இடத்தில் வைக்காய்தான அந்த பொறாமத்தனம் இறை கட்டளையுடைய மறுப்பை சுவனத்தில் முதலாவது மறுப்பாக செய்ய வைக்கிறார். உலகில் என்ன நடந்தது? இந்த உலகத்தில் முதலாவது நிகழ்ந்த குற்றம் எது? கொலை செய்யப்பட்டது. ஜினாவும் அல்ல, வட்டியும் அல்ல, அதெல்லாம் குப்பை. இப்ப வந்த குப்பைகள் என்று சொல்லலாம். கண்ணியமானவர்களே, முதலாவது நிகழ்ந்த குற்றம் என்னன்னு தெரியுமா? கொலை செய்யப்பட்டது. யார் யாரை கொலை செஞ்சது? ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன், நான் அவர் கொலை செஞ்சது. காபில் ஹாபிலுடைய சம்பவத்தை புரட்டி பாருங்கள். அங்க என்ன வந்துச்சு? பொறாமை வந்துச்சு. என்னுடைய தாய் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரசவத்தில் இரட்டப்புலன். இப்ப இரட்டப்புலன்னா பல கிளினிக் போடுவாங்க, தலையை பிச்சுட்டு நிப்பாங்க, துளிர் சேர்த்து பாதுகாக்கிறது. அந்த காலத்தில் எந்த வைத்தியம் இருந்தது? அதுவும் கண்ணியமானவர்களே, அந்த இரட்டை குழந்தை என்கின்ற பொழுதும் ஒத்த பிரசவத்தில் 2 ஆண் கிடைத்தாலும் அது ஒரு அளவு ஆரோக்கியமாக, ஒரு அளவு சுகமாக, ஒரு வேதனை குறைந்த கட்டமாக இருக்கும். அல்லது ஒரு 2 பெண் கிடைத்தாலும் சுமூகமான ஒரு வேதனையாக இருக்கும். தலை மாறி பிறப்பது என்று சொல்வார்கள். ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண். இரட்டை குழந்தையில் ஒத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை, ஒத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை என்றால் அந்த இடத்துல அந்த தாயுடைய ரணம் அதிகம் பாதுகாக்கப்படணும், கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை. எங்களுடைய தாயார் இந்த உலகத்தில் எந்த வைத்திய காலமும் இல்லாத காலத்தில் அல்லாஹ் உண்டாக்கிய பிரசவம் ஒரு ஆண் ஒரு பெண். அந்த பிரசவத்தில் வந்த ஆண், இந்த பிரசவத்தில் வந்த பெண், இந்த பெண் அந்த ஆணை மாற்றி திருமணம் முடிக்க வேண்டும். இதுதான் சரியால் அக்காலத்தில் இதுதான் கட்டளை. அதில் பார்த்தார், தன்னோடு கிடைச்சது அழகானது, அண்ணனோட கிடைச்சது அசிங்கமானது. அது எப்படி அழகை அவருக்கு விட்டுக் கொடுப்பது என்ற பொறாமை உள்ளத்தில் வந்தது. பொறாமை அழகை அவருக்கு கொடுத்து விட்டு அசிங்கத்தை இணைக்கெடுப்பதா? தந்தையிடம் பேசினார், தந்தையே, என்னோடு ஒன்றாக கருவறையில் கிடைக்கப்பட்டவள் எனக்கல்லவா முன்னுரிமை உடையவள். அது இறை கட்டளை என்றெல்லாம் அங்கு பார்க்கவில்லை, மறுப்புத்தான் வருகிறது. முதல் குற்றம் இந்த உலகத்தில் பெருமை வருகிறது, பொறாமை வருகிறது, கூட பிறந்த சகோதரர்களோட பொறாமை வருகிறது. கடைசியில் எந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரும் மரணிக்கவும் இல்லை, மரணித்தால் எப்படி அடக்க வேண்டும் என்ற என்ன ரோல் மாடலும் கிடையாது, ஒரு முன்னுதாரணமும் கிடையாது. இதுதான் முதல் ஜனாசா இந்த உலகத்தில் வீழ்த்தாட்டப்படுகிறது. அதுவும்
என்னத்துல? திருமணத்துல. அதுவும் அழகுல வெள்ளையை கண்டு அழகிற்கு பின்னால், அதுவும் தன்னுடைய சகோதரரோடு ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக நிகழ்ந்த முதல் குற்றம். எனவே பொறாமைப்படுவது பாரிய பாவத்தை இழுத்து வரக்கூடிய, இது லேசா நினைச்சிடவான், பயங்கரமான பாவங்களை இழுத்து வந்துவிடும். கண்ணியமான சகோதரர்களை, நல்லடியார்கள், மூன்றாவது பெரும் ஆபத்து தான் உள்ளத்தில் இருக்கும் ஈமானை நசுக்கிவிடும். உள்ளத்தில் இருக்கிற ஈமான் தொழுவாரு, அந்த தொழுகை ஈமான் இல்லாத நிலைமை. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நான் பெருமையை எச்சரிக்கை செய்கிறேன், அதாவது பொறாமைப்படுறேன், பொறாமையை எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்படுவது இருக்கிறது அல்லவா, அவ்வாறு பொறாமைப்படுகின்ற குணம் குலுல் ஈமான், உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை கரித்துவிடும், சாப்பிட்டுவிடும். கமா தாக்குல் காய்ந்து உக்கி போன விறகுகளை நெருப்பு எவ்வாறு எரித்து சாம்பலாக்குதோ, உள்ளத்தில் இருக்கும் ஈமானை அது எரித்துவிடும். உள்ளம் என்பது தக்வாவோடு சம்பந்தப்பட்டு யகீன் சம்பந்தப்படக்கூடிய, தவக்கல் இடப்படக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஈமானே இல்லை என்றால் எங்க அந்த ஈமானில் யகீனை அடையலாமா? அடைய முடியாது. கண்ணியமானவர்களே, ஒரு 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 கப் பால் அல்லது தேன், இதுக்கு என்ன தேவை? அதனுடைய குணத்தை மாற்றுறதுக்கு. பால் ஆரோக்கியமானது தானே, அல்லாஹ் ஷிஃபா படைச்சிருக்கிறான். தேன் அப்படி வச்சுக்கொள்வோம். ஒரு சொட்டு விஷம் விழுந்தா மருந்தாகுமா, விருந்தாகுமா? மரண வீட்டின் விருந்தாக மாறி போய்விடும் அந்த மருந்துடைய சாப்பாடு, உணவு, தேன். என்ன நடந்தது? அந்த தேனுக்குள் விழுந்த ஒரு சொட்டு விஷம், ஒரு சொட்டு விஷம் தேனில் விழுந்ததினால் ஆரோக்கியமான தேன் ஆபத்தாக மாறுதல்லவா? உன் வாழ்க்கை முழுக்க நீ அமல் இபாதத்தோடு பயணித்தவன் தான். ஒரு சந்தர்ப்பத்தில் பொறாமை கொண்டு விட்டாய் என்றால் உன் ஈமானை முழுக்க அழித்துவிடும், சாம்பலாக்கிவிடும், செல்லா காசாக்கிவிடும். உணர்ந்து கொண்டது. இன்னைக்கு ஒருத்தருடைய வளர்ச்சியில் பொறாமை வருகிறது. திடீரென்று கடை கட்டிவிட்டால் பொறாமை வருகிறது அல்லவா? திடீரென்று எங்களோடு பேசிக் கொண்டிருந்தவர் ஒரு சங்கத்துக்கு தலைவர், திடீரென்று பார்த்தா அந்த வீட்டுல ஒரு அசிங்கமான ஒரு கருத்த பிள்ளைகள் இருக்கிறது. ஊர்ல இருந்த ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை, செல்வந்தன், செல்வாக்குள்ளோர், ஆரோக்கியவாதி, பணக்காரர், அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளையை திருமணம் முடிச்சு அக்கம் பக்கம் உள்ளவர்களும் எரிய தொடங்குது. பொறாமை. திடீரென்று நஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனிதர் வேகமாக எழுந்து விட்டார். பொறாமை. படிப்பில் பொறாமை, துறையில் பொறாமை, வாகனத்தில் பொறாமை, இருப்பிடத்தில் பொறாமை, எழுச்சியில் பொறாமை. கண்ணியமானவர்களே, இன்னொருத்தருடைய எழுச்சியில் சந்தோஷப்படுகின்ற உயரிய குணம் அது மூமினுடைய குணம். மாஷா அல்லாஹ், என்னுடைய உறவு கடையில் கட்டியிருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், என்னுடைய ஊருக்குள்ள ஒரு வாகனம் ஒன்று வந்திருக்கிறது. மாஷா அல்லாஹ், என் ஊருக்குள்ள நல்ல ஒரு வீடு வந்திருக்கிறது. மாஷா அல்லாஹ், என்ற ஊருக்குள்ள ஒரு ஆய்வாக்கப்பட்டிருக்கிறார். மாஷா அல்லாஹ், என்ற ஊருக்குள்ள இன்னொருடைய மகன் ஒரு வைத்தியராக இருக்கிறார். மாஷா அல்லாஹ், அவர்கிட்ட இப்படி 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 என்று அந்த அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதன் மூலமாக எங்களுக்கு நலவை உண்டாக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் வாழ்க்கையில் உண்டாக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு முஃமினுக்கு அழகு. கண்டிப்பாக நாங்க அப்படி இல்லை, நாங்க அப்படி இல்லை. எல்லாருக்கும் பொறாமப்படாம கார ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? கடை கட்டினா பொறாமப்படுவான், வாகனம் மாட்டினா பொறாமப்படுவான், ஜெம் பிசினஸ் பண்ணினா பொறாமப்படுவாரு, வீடு கட்டினா பொறாமப்படுவாரு. நீங்க எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? 40 வயசுல ஒரு ஆள் மௌத்தாயிட்டாரு, 80 வயசால் தலைமாட்டிலிருந்து கத்துறாரு. என்னன்னு கேட்டா, பொறாமையா இருக்கு, இவன் 40க்கு மௌத்தாயிட்டான், நான் 60 உயிரோட வாழும். அப்படி பொறாமப்பட்டதை பார்த்துருக்கோமா? ஆனா 60 வயசுக்கு இன்னைக்கு ஒரு பொறாம வருது. 18 வயசுல இந்த தள்ளினார், நோட்டி நோட்டி தள்ளி கொண்டிருக்கிறார். ரேகையை சாத்தியாக கொண்டு வரக்கூடிய பாவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு போன் தனக்கு இல்லையே என்று அந்த ஹெட்டப்பெண் அந்த 60 தாண்டிய நரை பொறாமப்படக்கூடிய காலத்துல வாழும். வாலிபன் உடுக்கிற மாதிரி உடுக்கணும், வாலிபன் முறுக்கிற மாதிரி முறுக்கணும், வாலிபன் பேசுற மாதிரி பேசணும்.
அது வாஸ்தவம் தான், கியாமத்துடைய அடையாளம் அதானே. மறுமை நெருங்குகின்ற பொழுது முதுமை அடைந்தோர்கள் இளமையை தேடி பாவிப்பார்கள். நரை தள்ளிய தாடிகளை புறாக்களின் இறப்பை போல் மாற்றிக்கொண்டு நானும் வாலிபனை சமூகத்தில் வளம் வர ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களை, பொறாமை என்பது பயங்கரமானது. ஈமானை எல்லாம் ஆக்கிடும் உள்ளத்தில். ஒருத்தருடைய வளர்ச்சியில பொறாமை, ஒருத்தருடைய எழுச்சியில பொறாமை, அவன் பேசினால் பொறாமை. எந்த அளவுக்கு தெரியுமா கண்ணியமானவர்களே, பள்ளியில இருக்கிற ஹஸரத் அது யாருடா? அது நம்மட சொத்தப்பா. நான் பொதுவா சொல்றேன், நம்மளோட ஊர்ல இல்ல, பல இடத்துல மாஷா அல்லாஹ் அவங்க ஊர்ல எல்லாம் கபூல் செய்யணும், பரக்கத் செய்யணும், தனவந்தர்கள் எல்லாம் பொருந்திக் கொள்ளணும், நல்ல மக்கள், நல்ல பசார், நல்ல நிர்வாகம், நல்ல சமூகம், நல்ல மக்கள், நல்ல மஹல்லாவாசி. அது குற்றம் கிடையாது. இது முகஸ்துதிக்காக போலவும் இல்லை. அல்லாஹ் நாளை கியாமத் நாளில் நீங்க நல்லவர்கள் என்று நானும் ஷஹாதா சொன்னேன் என்று உலமாக்களோடு மஸ்ஜிதோடு இருக்கிறவர்களோடு நல்ல முகாம் நடக்கிறீர்கள் என்று நானும் பேசுகிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அல்லவா? கண்ணியமானவர்களே, அந்த ஒரு பிரச்சனை இது சொல்லுகிறேன். ஏனென்றால் பல ஊரில் உள்ளவர்களும் இருக்கலாம். ஒரு மஸ்ஜிதில் இருந்து ஒரு இமாம் விளக்கப்பட்டிருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், தலைவர் மகன் 3 வருஷமா கேட்கிற அதே பைக் இன்னும் தலைவர் வாங்கி கொடுக்கல. பள்ளியில் இருக்கிற ஹஸரத் நோம்புக்கு பின்னால் அதே பைக்கை வாங்கிட்டாங்க. ஹஸரத் ஒன்றுமில்ல ஹஸரத், நான் பைக் வாங்கினது அவருக்கு தாங்க முடியல ஹஸரத். உடனே சம்பளத்தை குறைச்சார் ஹஸரத். என்ன நடந்திருக்கு? பொறாமை சமூகத்துடைய நலவை பார்க்கலையே, அவரால் ஊருக்கு என்னன்னு பார்க்கலையே. சுமார் 8 வருஷம் இமாமத்துடைய பதவி அந்த இடத்துல. கண்ணியமானவர்கள், இன்னைக்கு அதையும் தாண்டி போயிட்டு தெரியுமா? பொறாமை என்பது அது எங்கேயோ போய்விட்டது. ஸ்கூல்ஸ்ல படிச்சு கொடுக்கிற டீச்சர்ஸ் இது எந்த ஸ்கூல் இல்லையே, எந்த ஊர் பிள்ளை இல்லையே, அந்த கடமையை தாண்டி இது எந்த ஊர் பிள்ளை இல்லை என்ற அந்த பொறாமை வராமலுக்கு பாதுகாக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டிய இடத்தில் கூட இன்றைக்கு அந்த பாடுபாடுகள், அந்த மோசடிகள் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். யாரும் கோபிச்சு கொள்ள வேண்டாம். சமூக எழுச்சிக்காக வேண்டி இந்த மாதத்திலிருந்து நாங்கள் சைத்தானுக்கு கல்லறையிற ஹாஜர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று அந்த ஹாஜியுடைய சத்தத்தோடு நாங்கள் அல்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சோனத்திலிருந்து எரிந்தான் அல்லவா ஷைத்தானே, என் உள்ளத்திலிருந்து மிகப்பெரிய அபு ஷைத்தானாகிய இந்த பொறாமையை தூக்கி எறிய வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம். கடைசியில் எங்களை அழித்துவிடும். கண்ணியமானவர்களே, இதை நான் சொன்ன விஷயம் எல்லாம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொறாமையை பற்றி தொகுத்த விடயங்களில் இருந்து சொல்லி வருகிறேன். அவர் தன்னுடைய கிதாபில் இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறார். இறுதியில் பொறாமைப்பட்டாய் என்றால் உன்னையே அது அழிச்சிருக்கு. கணவனாக வாழ்வாய், நீ கணவனாக இருக்க மாட்டாய். தந்தையாக வாழ்வாய், தந்தையாக இருக்க மாட்டாய். தலைவனாக வாழ்வாய், தலைவனாக இருக்க மாட்டாய். கண்ணியமானவர்களே, அவர் ஒரு சரித்திரத்தை எழுதுகிறார். ஒரு மன்னனிடம் ஒரு அமைச்சர், அவர் அடிக்கடி நல்லதை பேசுவார். யாரு நல்லது செய்தாரோ அவர் நல்லதை செய்து கொள்வார், நல்லதை பெற்றுக் கொள்வார். யாரு தீங்கு செய்தார், கெட்டவரோ அவருடைய முடிவு கெட்டதாக அமையும் என்பது அவருடைய வார்த்தை. நடந்தால் நல்லா நடந்தால் நல்லது கிடைக்கும். திணை விதைத்தால் திணை அறுவடை செய்வார், வினை விதைத்தால் வினை அறுவடை செய்வார். கண்ணியமானவர்களே, இதை அவர் அடிக்கடி பேசிக் கொள்வார். மன்னர் பக்கத்தில் தனக்கு நெருக்கமான ஒரு கத்தரமுடைய இடத்தை கொடுத்து வைத்திருந்தார். இது இவருடைய நண்பருக்கு பொறாமை வந்துச்சு. நாட்டுடைய மன்னன் யாரும் நெருங்கிறது இல்லை, இவர் மட்டும் மன்னனுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்று மாதத்தில் ஒரு தடவை பொதுமக்களை சந்திப்பார். அந்த அரசர் எல்லாரையும் பொதுவாக சந்திப்பார், என்னையாவது ஆலோசனை வழங்குவது. எனவே அந்த நாள் நெருங்கும் வரை காத்திருந்து இவர் ஒரு தந்திரமான பொறாமை தன்னை அழிக்க வைக்கின்ற ஒரு நிலைமைக்கு அழகான முறையில் இமாம்னா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அழகான ஒரு உதாரணத்துடைய கதை சொல்லுகிறார். இவர் மன்னனுக்கு அருகே வந்து சொல்லுகிறார், நீங்கள் கவனித்ததுண்டா, என்னுடைய நண்பன் தான், நான் உங்களுக்கு நல்லதுக்கு சொல்றேன். நீங்க நெருக்கமா வச்சிருக்கிறவர் யாரு? என்னுடைய கூட்டாளி, என்னுடைய நண்பன். ஆனாலும் ரொம்ப பயங்கரம். அவன் ஊர்ல என்ன பேசுறாரு தெரியுமா? நீங்க பேச கூட உங்களோட வாய் நாத்தம் வரும். நீங்க கவனிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் கவனிச்சிருக்கீங்களா? உங்களோட பேசக்குள்ள வாயை மூடிட்டு கலப்பாரு, வாயை மூடிட்டு தான் கலப்பாரு, வாயை திறந்து பேச மாட்டாரு. உங்களுக்கு முன்னால கிட்ட வா வான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. நீங்க இதை கவனிச்சிருக்கீங்களா அரசரே? இல்லையே, அவர் நல்லவர்,
அவர் சொன்னா அதுதான் சொல்வாரு, நல்லது செய்யுங்கள், நல்லதை எடுக்கலாம், தீயது செய்ய வேணாம், தீயது வந்துண்டு எனக்கு முதல் சமரம் செய்வாரு என்ற உள்ளத்தில் அவ்வளவு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கிறேன், ஏன் இவர் என்னை பற்றி ஊர் முழுக்க இப்படி ஒரு வதந்தியை பரப்ப வேண்டும் என்ற வாய் அவ்வளவு நாற்றமா என்று அரசனுடைய உள்ளத்தில் போடப்பட்ட சுவிட்ச் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். மறுநாள் இவர் ஒவ்வொரு நாளும் அரசனுக்கு பொதுமக்கள் மாசத்துல ஒரு நாள் தானே. இப்ப இவர் அரசனிடம் போவதற்கு தயாராக இருக்கிறார். நண்பனை அழைத்து எங்க போறீங்க? அரச மாளிகைக்கு போறது. இன்னைக்கு சாப்பாடு நம்ம வீட்டுல சாப்பிட்டு போக சாப்பாடு ஏற்பாடு செய்யறாரு. அங்க போனா வெள்ளைப்பூட்டால் செய்யப்பட்ட எல்லா வகையான சாப்பாடு, வெள்ளைப்பூடு வெங்காயம் இணைக்கப்பட்ட சாப்பாடுகள், அதை சாப்பிட்டு கொடுத்து இவருக்கே இவர வாய்நாட்டை குடிச்சுக்கலாம். என்ன செய்யற? அரச மாளிகைக்கு போகணும் என்று போய்கொண்டிருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், அரசன காலத்துல வெள்ளப்பூடு வெங்காயம் இருந்ததால். கண்ணியமானவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் பொறாமை என்பது தன் வாழ்க்கையின் கடைசி முடிவு அவரை அழிக்கும் என்பதற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உதாரணம். கிதாபுல போய் திரட்டினாரு, எங்கடா புகாரி சரிவில் அசரச் சென்ற வெங்காயம் வெள்ளப்பூடு கதையை காணல். ஏன்னா அல்லாஹ்வே சிலவங்களுக்கு ஹுத்பாவுல உதாரணம் சொல்றது பிடிக்கிறது. இன்னல்லாஹ் லா யஸ்தஹி அன் யضرب மஸல மா பஊதத்தன் வமா. கொசுவாக இருந்தாலும் சரி, அதை விட அற்பமானதாக இருந்தாலும் சரி, மனித புத்திக்கு படவமாக இருந்தால் உதாரணம், ஒப்பு உதாரணம், உவமானம், உண்மைகள் சொல்வதில் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். குர்ஆன்ல கொசுவை பற்றி பேசப்படுகின்ற காபிர்கள் சொன்னதுக்கு அல்லாஹ் கொடுத்த ரிப்ளை. நபியுடைய பேச்சில் உதாரணம் சொல்லித்தான் அதை கிதாபை முடிக்கிறார்கள் உதாரணத்தோடு. அதனால் நானும் ஹுத்பாவை இந்த உதாரணத்தோடு முடிக்கிறதுக்காக வேண்டி சொல்லுகிறேன். பொறாமை எங்களை அழித்து விடும், நாசமாக்கி விடும். எனவே இவர் மறுநாள் வருகிறார். அரசன் நெருங்க சொல்லுகிறார், நெருங்க தயாரில்லை, தள்ளி இருக்கிறார். நெருங்குங்கள், நெருங்க தயாரில்லை. ஏன்? அரசண்ட வாய் நாளல்ல, தண்ட வாய் நாளது, வெள்ளப்பட சாப்பிட்டேன். இவர் அரசன் பார்த்தார், ஓ அவன் சொன்னான், கூப்பிட்டாலும் வரமாட்டான், மாறானுங்க, ஏதாவது உபதேசம் செய்யுங்களே, பேசுறார்களே. ஏன் பேசினால் வெள்ளப்போடு நாத்தம் மாளிகையில் நாறிவிடும் என்பதற்காக வேண்டி வாய்மொழி மௌனியாக இருக்கிறார். அரசன் சொல்லி முடிவை எடுத்து விட்டார். அவன் சொன்னது சரிதான், எந்த வாய் நாறு வந்து ஊரெல்லாம் பரப்பி திரிகிறார் என்று இவர் முடிவை எடுத்து விட்டார். ஒரு காரியத்தில் முடிவை எழுதி இதை கொண்டு போய் கஜானாவில் கொடுங்கள், உங்களுக்குரிய சன்மானம் கிடைக்கும் என்று அதில் தீர்ப்பு எழுதி கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது அரச மாளிகையிலிருந்து சந்தோஷமாக வருகிறார். ஏன்னா அரச சபை ஊழியர்களுக்கு அவனுடைய கடைசி முடிவு சன்மானத்தோடு தான் முடிக்கிறேன், ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா முடிக்கிறேன், நம்மளுக்கும் அப்படித்தான் போல என்று தன்னுடைய அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். அரசனிடம் குத்துவிட்டு தனக்கு இவ்வாறான சாப்பாடு தந்த நண்பர் இடையில் மறைத்து கேட்கிறார், நண்பா என்ன நடந்துச்சு மாளிகையில், எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் எல்லாம் எப்படி எப்படி கவனிப்பு மஷால்லா எல்லாம் அரசர் அன்பளிப்பு தந்திருக்கிறார், கிஃப்ட் தந்திருக்கிறார். இதை கொண்டு போய் கொடுத்தா அந்த கடிதத்தை உடைச்சா அதுக்குள்ள எந்திரிக்கு அது கிடைக்கும். இப்ப சொன்னாரு நண்பர், அதுலயே போறான். சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையில கஷ்டம்தான், வீட்டுல ஒண்ணும் இல்லை, இந்த கடிதத்தை எனக்கு தந்தாச்சு சொன்னா நான் கொண்டு போய் கொடுத்து இதுல இருக்கிறத நான் எடுத்துக்கொண்டு. இவர் அப்பாவி இளைய மனசுக்காரர், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா. பள்ளி தலைவராக இருக்கிறாரு, இமாமா இருக்கிறாரு, சங்க தலைவராக இருக்கிறாரு, பாடசாலையில் ஒரு ஆசிரியராக இருக்கிறாரு. எவ்வளவு ஏசினாலும் தரலாம், ஒன்னப்புள்ள பாப்பியா எவ்வளவு ஏசினாலும் சிரிக்கிறார். எவ்வளோ செஞ்சாலும் பொறாமையில கொடுத்து மதரசாவில் உஸ்தார் அங்க எவ்வளவு தாங்கி கொள்றாரு. 500 பிள்ளைகள், 150 பிள்ளைகள், எவ்வளவு பிள்ளைகளும் பேசுது, பெற்றோரும் பேசுது, ஊர் மக்களும் பேசுது, எஸ்டிஎஸ் பேசுது, ஓபிஐ பேசுது. சுபஹானல்லாஹ் காணாததுக்கு வெளியூர்ல இருந்து வளவாளர்ல இருந்து கவுன்சிலிங் அவரும் பேசுறாரு. எல்லாரும் தாங்கி அப்பாவிங்க. இதே மாதிரி இவர் எல்லாத்தையும் செஞ்சு போடுவோம். கடைசியில் கொடுத்த சன்மானத்தை வாங்கும் பொழுது சரி வாப்பா எடுத்துட்டு போட்டு கொடுத்தாச்சு. இவர் போனார், இவர் வீட்டுக்கு போய்த்தார். கடிதத்தை காவலாளி பார்க்கிறார். வருபவனை பிடியுங்கள், பிடிக்கப்பட்டார். கட்டுங்கள், கட்டப்பட்டார். அடியுங்கள், அடிக்கப்பட்டார். இறுதியில் தலையை துண்டியுங்கள் என்று இருக்கிறது. தலை துண்டிக்கப்படுகிற பொழுது சொல்லுகிறார், இது எந்த கடிதம் இல்ல, இது எந்த கடிதம் இல்ல, இது எந்த கடிதம் இல்ல. எங்களுக்கு அரசட்ட கேட்கிறாரு, இது உங்களோட கடிதமா என்று. கட்டளை எதுவோ அது நிறைவேற்றப்பட வேண்டும். இது நான் இல்லப்பா, ஆள் மாறி வந்துட்டேன், ஆள் மாறின கட்டளையும் சரி, ஆளும் சரி. ஏன் அவர் சொல்வாரு, வினை விதைத்தால் வினை அறுவடை செய்வாய், திணை விதைத்தால் திணை அறுவடை செய்வாய். நல்லதை செய், நல்லது கிடைக்கும். நீ அரசன்ட்ட அப்படி போட்டுட்டு வெள்ளப்பூடு சாப்பாடை போட்டுட்டு சன்மானத்தை எடுக்க பார்த்தா இதான் உனக்கு சன்மானம்.
வெட்டப்படுகிறார், அடக்கப்படுகிறார். மறுநாள் காலையில் அரச சபைக்கு இந்த நல்ல மனிதர் போகிறார். அரசரை பார்த்து சொல்லுகிறார், அரசே, நல்லது செய்யுங்கள், நல்லது கிடைக்கும், தீயது செய்யாதுங்கள், தீயது கிடைத்து விடும் என்று. அரசர் குழம்பி போயிருக்கிறார். நேற்று கொடுத்த கடிதம் என்னாச்சு? எங்கப்பா கடிதம்? அது என்னுடைய நண்பர் வாங்கி போயிட்டாரு. யார் நண்பர்? இன்னார். அப்ப அந்த கடிதம் அவர் அதுல இந்த சன்மானம் அவர் எடுத்திருப்பாரு. அரசர் தலைக்கு கை வைத்து சொல்லுகிறார், நல்லது செய்தால் நல்லது கிடைத்து விட்டது, தீயது செய்தால் தீயது கிடைத்து விட்டது. பொறாமைப்பட்டான், தலை துண்டிக்கப்பட்டு விட்டது. பொறாமைப்பட்டானா? என்ன அரசே? ஆமாப்பா, இதற்கு முதல் நாள் மக்கள் சந்திக்கணும் வந்து சொன்னா என் வாய் நாத்தம் ஊரெல்லாம் பேசி திரியாம என்று, நீ எனக்கு பக்கத்தில் நெருங்க மாட்டாய், வாய் மூடிக்கொண்டுதான் இருப்பாய் என்று சொன்னான். மறுபொழுது நான் பார்த்து கூப்பிட்டே நீ பக்கத்துல வரல. ஏதாவது புத்திமதி பேசுற அரசே, இல்ல அரசே, என்னுடைய நண்பன் எனக்கு கூப்பிட்டு விருந்து பசார சாப்பாடு வச்சா அதுல வெங்காயம் வெள்ளப்பூடி சாப்பாடு வாயத்தோட நாத்தம் என்று நான் பேசாம இருந்தேன். மொத்தத்துல எது நனவு செஞ்சாங்களோ நனவை அடைத்துக் கொண்டார்கள், தீமை செய்தாலும் தீமையை பெற்றுக் கொண்டார்கள். எனவே சமூக வாழ்க்கையில் அது சங்கமாக இருக்கலாம், சந்தையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் குடும்பமாக இருக்கலாம், அவர் ஒரு வியாபாரியாக இருக்கலாம். அங்கு பொறாமை என்ற ஒன்று தலை தூக்கிவிட்டால் எம் தலை தகர்க்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே பொறாமையை ஒழித்தம் என்றால் புறம் பேச மாட்டோம், வஞ்சகம் செய்ய மாட்டோம், சூழ்ச்சி செய்ய மாட்டோம், பெருமைத்தனம் வராது, அகங்காரம் வராது, விட்டு கொடுப்பு வரும், பணிவு வரும், பண்பு வரும், சகோதரத்துவ வாஞ்சை வரும், நல்ல குணங்களை உண்டாக்கலாம். எந்த இடத்துல மனிதன் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னால் அவரை மனிதனாக கவனிக்கப்பட மாட்டார். உயர்வு, பட்டம், படிப்பு எதுவாக இருந்தாலும் மனிதனுடன் இணைகின்ற அகலாக்குடைய நற்குணமாக இருந்தால் அவனோடு சேர்கின்ற பொழுது சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியம் உண்டாக்கப்படும். எனவே அமல் செய்வோம், மாறுவோம், பொறாமையற்றவர்களாக திறந்த உள்ளத்தோடு தஸ்கியாவோட பயணத்தோடு. இப்போ உள்ளத்தில் இருக்கிற பொறாமை அகற்றத்துக்கு ஹார்ட் நோய் தானே, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் புக் பண்ண வேணாம். பள்ளி ஹசரத்தோட மூத்தவர்களோட சலவுகள் எப்படி இந்த உள்ளத்தை தஸ்கியா பண்ணியிருக்கிறாங்க என்ற பாடத்தை கால் மடிச்சு இருங்க. அந்த பொறாமையை கலட்டிவிட்டு பொறுமை என்ற ஒன்றை பொருத்தி பணிவு என்ற குணத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் உயர்ந்த அந்த அந்தஸ்தை அடையக்கூடிய நட்பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், என்னுடைய உறவுகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ உறவுகளுடைய தாயும் தந்தை மன்னரைகளில் வாழ்கிறார்கள். யாரும் எங்களுடைய வளர்ச்சிகள் அவர்கள் பார்க்கலையாகும். எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தொழில்பதி அவருடைய தந்தை காலால் கேட்டதில்லை. ஆகும் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர் படித்துக் கொடுக்கின்ற காட்சி அவருடைய தாய் பார்த்ததில்லை. ஆகும் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், தான் கருவறையில் இருக்கும் பொழுது தாய் தந்தை இழந்தவர்கள் எங்களை வளர்த்து விட்டார்கள். யாரும் செல்வ செழிப்பில் இருக்கிறோம், யாரும் செல்வாக்கில் இருக்கிறோம், யாரும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம். யாரும் இந்த இடத்தில் அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்கின்ற பாக்கியம் இல்லாமல் கபராளிகளாக இருக்கிறார்கள். யாரும் அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கியா, நரகத்தின் படுகொலி ஆக்கிறாரே. யாரும் இந்த கிராமத்தை கபூர் செய்கிறியா, யாரும் இந்த பஜாரை வர்க்கத்துடைய பஜார் ஆக்கியா, ஹலால் ஹராத்துடைய பேருடைய பஜார் ஆக்கியா. யாழ்லா விவசாயிகள், தொழிலாளிகள், யாழ்லா குடும்பத்தில் இருந்து ஹலாலான சம்பாத்தியம் செய்யக்கூடிய அத்துணை நல்லுள்ளவரை கபூல் செய்கிறீர்கள். யாழ்லா யாழ்லா பொறாமைக்காரனுடைய பொறாமையுடைய சூழ்ச்சியுடைய பார்வையில் எங்களை பாதுகாக்கிறார்கள். எப்படி இதான் ஹசன என்ற அந்த சூரத்தில் பலத்தில் சொல்லியிருக்கிறாயோ, ஒவ்வொரு நாளும் அந்த பொறாமைப்படக்கூடிய மனிதர்களிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உன்னிடமே நாங்கள் பாதுகாப்பு கேட்கிறோம். யாரெல்லாம் இந்த இமாம்களை, ஊழியர்களை, யாரெல்லாம் நிர்வாகிகளாக இருந்தார்களோ, மன்னரையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய குறைகளை மன்னிச்சு யாரெல்லாம் நீ நிறைவாக்குவாயாக. தற்பொழுது இருக்கிற நிர்வாகம், கியாமம் வரைக்கும் இருக்கிற அத்துணை நிர்வாகம், மஸ்ஜிதுக்கு யார் தனவந்தர்கள் தன் சொத்துக்கள், தன் செல்வங்கள், நேரங்களால் செலவு செய்கிறார்களோ, மஸ்ஜிதை அலங்கரிக்கிறார்களே, யாரெல்லாம் அவர்களை அலங்காரமான வாழ்க்கை கொடுப்பாயா. யார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாடசாலை கபூல் செய்வாயா. யார் அந்த பாடசாலைகளை பொருந்திக் கொள்வாயா. ஆசிரியர்கள், கணவந்தர்கள், யார் கலை நிபுணர்கள், அத்துணை கலைகள் மூலமாக உன்னுடைய ஈமானை அடைந்து உன்னை உலகத்தை உயர்த்திக்கக்கூடிய அந்த நட்கொண்ட பிரஜைகளாக வாழ வைப்பாயா. ஆமீன் ஆமீன். வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.